வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாரமாக ஏற்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புயல் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. திருமா அவர்கள் ஸ்டாலினை சந்திச்சாச்சு. கேட்டால் எங்களுடைய மாநாடுக்கு அழைப்பு நாங்கள் விடுக்கவில்லை, மாறாக அவர்கள் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு, அதுவும் மகளிர் மாநாடு, மகளிருக்காக குறிப்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு. அந்த மாநாடு சம்பந்தப்பட்ட சில கருத்துக்கள் தங்களுடைய கூட்டணிக்கு எதிராக இருக்கின்றன. ஆட்சியில் பங்கு, பிறகு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறலாம் பலவிதமான ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் அதிமுகவோட கூட்டணி சேர போகிறார்களா, இல்லை தனித்து நிற்க போகிறார்களா விசிக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்து வட்டங்கள் எல்லாம் சுற்றி சுழஞ்சு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்தால் போல். பொதுவாக மீடியாஸை பொறுத்த வரைக்கும், மற்றபடி பல விதமான இணையதளங்களை பொறுத்த வரைக்கும் அவரவருடைய கருத்தை திணித்து தங்களுடைய கருத்தாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பொதுவாக அவருடைய பேசிய வீடியோக்களை பார்க்கின்ற சமயத்தில், திருமாவளவன் ஐயா அவர்கள் பேசிய வீடியோக்களை பார்க்கிற சமயத்தில் எதுலேயுமே நாங்கள் ஆட்சியை விட்டு விலக மாட்டோம், மற்றபடி அதிகாரத்தை எங்களுக்கு பங்கு தராமல் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கருத்துமே சொல்ல கிடையாது. ஆட்சியில் நாங்கள் இருப்போம், அதே நேரத்தில் கூட்டணியிலும் இருப்போம். இதற்கும் 2026 தேர்தல் கூட்டணிக்கு முடிச்சு போட வேண்டாம் என்று 1300 தடவை சொல்லியும் கூட பலவிதமான தவறான கருத்துகள். விசிகே திமுக கூட்டணி விட்டு விலக போகுது, 2026 தனித்து நிற்க போகிறார்கள், அல்லது அதிமுகவுடைய கூட்டணி சேரப்போகிறான்னு சொல்லிட்டு பயங்கரமா கருத்து. இன்னைக்கு 10 நிமிஷத்துல அந்த கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் போல் திமுகவும் சொல்லிட்டாங்க. மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட வகையில, மதுவை ஒழிக்கும் அந்த சம்பந்தப்பட்ட வகையில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. ஆமா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதன் அடிப்படையில இளங்கோவன், திருச்சி சிவா, மற்றபடி பேசக்கூடிய எல்லோருமே ஒரே கருத்தாவே சொன்னாங்க. இதுல என்ன தெரியுது, திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடான ஒரு கட்சி. அதே போல விசிக சம்பந்தப்பட்ட வகையில் அப்படித்தான். அபிஷியலா மற்றபடி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை சரியாக சொன்னார்கள். ஆமா, யாருமே முரண்பட்டு பின்வாங்கி மற்றபடி சொல்லியது இல்லை, நாங்கள் அவ்வாறு சொல்லவில்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லவே கிடையாது. கரெக்டா தெளிவா சொல்லி, அதே மாதிரி திமுகவும் அப்படித்தான் தங்களுடைய கருத்துக்களை நிலையாக இருந்து சரியாக பயன்படுத்துறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது திமுகவும் விசிகாவும் ஒரே நிலைப்பாடான ஒரு கட்சி அப்படிங்கிறது துண்டா இந்த ஒரு கருத்தின் வெளிப்பாடில் தெரிகிறது. மதுவிலக்கு, மற்றபடி போதை ஒழிப்பு மாநாடு சம்பந்தப்பட்ட வகையில ஏற்பட்ட ஒரு அலைச்சல் அல்லது மிகப்பெரிய ஒரு அலை பூகம்பம். ஆமா, அதன் அடிப்படையில் இரு கட்சிகளும் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது துண்டா தெரிஞ்சு போச்சு. எத்தனை விதமான கருத்துக்கள் அப்பா இந்த ஒரு வாரத்துல அதிமுகவை எதற்காக கூப்பிட்டீங்க, மற்றபடி தனித்து நிற்க போறீங்களா, எப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் சொன்னாலுமே அத்தனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் போன்று வந்தாலுமே கூட இன்னும் ஆட்சியில் அதிகாரம், மற்றபடி இதுல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய கோஷம். 1999 நாங்கள் கோஷமாக பண்ணி கொண்டு இருக்கிறோம். மீண்டும் அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு இன்னைக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதனால அதுல இருந்து விசிக்க எந்த வகையிலும் மாற்று கருத்தே கிடையாது. இது இடையில் திணிக்கப்பட்ட மீடியாஸ், மற்றபடி இணையதளங்களால் ஆமா தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு இவர்களாக ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் பண்ணிய ஒரு விஷயம் தானே ஒழிய, மற்றபடி திமுக விசிகாவை கூட்டணியிலிருந்து எந்த வகையிலும் பிரிக்க முடியாது என்று துண்டா தெரிஞ்சிருச்சு. அதன் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கு. இவருடைய கூட்டணியை கடைசி வரைக்கும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இதுல நிலைப்பாட்டுல வந்தாச்சு. இல்லாவிட்டா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் உடனே கூட கேட்ட உடனே டேட்டு கொடுத்துருக்க மாட்டாரே. 10 நிமிஷம் உடனே போன் அடிக்கிறாங்க, உடனே வாங்கங்கிறாரு, ஒரு போர்வையை போத்துறாரு. மற்றபடி உட்காந்து 10 நிமிஷம் பேசுறாங்க, கடகடன்னு முடிக்கிறாங்க.
அதே நேரத்தில் அவங்களுடைய அந்த மாநாடுக்கு தங்களுடைய அழைப்பை கூட கொடுக்கவில்லை. ஆமா, விஷயத்த சொல்றாங்க. மற்றபடி எல்லோருமே எல்லா கட்சிகளும் கலந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற பொதுவான கருத்தை சொல்றாரு. ஆமா, தொல் திருமாவளவன் சொல்லக்கூடிய விஷயம் நாங்களும் வர்றோம் அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்றாங்க. ஆமா, இதுல வந்து ஒரு சின்ன விளக்கத்தையும் அவர் சொல்றார். பாஜகவும் வரக்கூடாது, பாமகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு அழைப்பு கொடுக்க மாட்டோம், அவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து அவருக்கு தனது கருத்து சொல்ற. பாஜக என்பது சாதி மதவாத கட்சி, பாமக என்பது அவர் சாதிய கட்சி. மற்றபடி எங்களுக்கு அவர்களுக்கு நிறைய சண்டை பிரச்சனைகள் மற்ற சோர்ஸ் நடந்ததுனால நாங்கள் 5 வருஷமா கூட்டணி இருந்தவங்க தான், பாமகவோடு ஒன்றாக இருந்தவங்க தான். இருந்தாலுமே கூட அவர்களுக்குள்ள ஒரு கருத்தின் வெளிப்பாடு நாங்கள் அதை விட்டு விலகிவிட்டோம். அதனால வந்து பாஜகவை நாங்கள் ஏற்கவில்லை, பாமகவை ஏற்கவில்லை. மற்றபடி அதிமுக வந்தாலும் சரின்னா சொன்னார ஒழிய அதிமுகவோட கூட்டணி நாங்கள் திமுக கூட்டணி விட்டு விலகி விட்டோம் அப்படிங்கிற எந்த ஒரு கருத்துமே இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் ஐயாவது பதிவு செய்யவே கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 2026 தேர்தலோடு இந்த மாநாட்டினுடைய ஒரு பேச்சில் வரக்கூடிய முடிச்சு போட்டு விடாதீர்கள், முடிச்சு போட்டு விடாதீர்கள் 1300 தடவை சொன்னையும் கூட இணையதளத்தில் வெளிப்பாடு, மற்றபடி சோசியல் மீடியா வெளிப்பாடு என்ன பண்ணாங்க, இரண்டும் கலந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆமா, அதை வந்து இன்னைக்கு வந்து உடைத்து எழுந்தார் கூட மு.க. ஸ்டாலினுடைய ஒரு அந்த கருத்தும் இருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் பார்க்கின்ற சமயத்துல கூட்டணி எந்த வகையிலும் சிதைந்து விடக்கூடாது என்பது திமுக வந்து ரொம்ப குறியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதுல இருந்து இப்ப ஒரு கருத்து என்ன வருதுன்னா, விசிக வந்து வளர்ந்து விட்ட ஒரு கட்சி, அங்கீகாரம் கிடைத்திருந்தாலுமே கூட மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து விட்ட கட்சியாக அவர்கள் மாறிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பல விஷயத்துல வந்து எத்தனையோ கட்சிகள் வகையில் நம்ம பார்க்கலாம். ஏன்னாப்பா, ஏன்னா என்னதான் இருந்தாலும் சரி கூட்டணி தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த வகையில வந்து விசிக வந்து மீறி விட்டதா அப்படிங்கிற கருத்து இதுல இருக்கு. அது அதில் மறுக்க முடியாத விஷயம். அதே நேரத்தில் 1999 நாங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறப்ப நாங்கள் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதையெல்லாம் விட இவையெல்லாம் பெரிதுபடுத்தாத அந்த திமுக கட்டாயமாக விசிகாவை விடுதலை சிறுத்தைகளை அவர்கள் வரவேற்று கொண்டுதான் இன்னும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக தொல் திருமாவுடைய கட்சி விசிக வந்து வளர்ந்து விட்ட கட்சி, இனி அசைக்க முடியாத ஒரு கட்சி. ஆமா, வரும் காலங்களில் அவர்கள் அதிகாரத்திலும் பங்கு கேட்கலாம் அப்படிங்கிற கருத்து வந்து இன்னைக்கு மிக பட்டவர்த்தனமாக வெளிவந்தாலுமே கூட மற்றபடி கூட்டணி விட்டு அவர் விலக மாட்டார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படியோங்க ஒரு விஷயம் வந்து பரவலா பயங்கரமா ஒரு தவறான ஒரு கருத்தா, ஒரு திரிக்கப்பட்ட ஒரு கருத்தாக பரவி இருந்தது. இன்னைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைத்தால் போல மு.க. ஸ்டாலினுடைய திருமாவுடைய சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. அதன் அடிப்படையில வந்து அவர்களுக்குள் இருந்த ஒரு கருத்துக்கள் தங்களுக்கு தாங்களே பரிமாறப்பட்டு நாங்களும் இந்த மதுவிலக்கில் உடன்படுகின்றோம், நாங்களும் இந்த போதைப் பொருள் ஒழிப்பில் உடன்படுகின்றோம், எங்கள் சார்பாக 2 முக்கியமான RS பாரு இளங்கோனை அனுப்புகின்றோம், ஆமா கட்டாயமாக நாங்கள் இதை ஆதரிக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாங்க பாருங்க. அதனுடைய வெளிப்பாடு வந்து ரொம்ப டீப்பான விஷயம். இந்த சமயத்துல வந்து உதயநிதி கூட வார்த்தை விடல, அது அவர்களுடைய கருத்து அப்படின்ட்டார் முடிஞ்சு போச்சு. அப்ப திமுக வகையிலும் எந்த ஒரு அபீசர் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர் எந்த வகையிலும் தவறான வார்த்தை விடல, விசிக சம்பந்தப்பட்டவையிலோடு எந்த ஒரு தவறான வார்த்தை விடல. இருவரும் கட்டுக்கோப்பான ஒரு விஷயத்துல கரெக்டா இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில வந்து விசிகவும் ஒரு கட்டுக்கோப்பான கட்சி, திமுகவும் ஒரு கட்டுக்கோப்பான கட்சி அப்படிங்கிறது இதில் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், இருவரும் சரியான கூட்டணி அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. அதையெல்லாம் விட விசிக வளர்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அதையெல்லாம் விட இன்னொரு கருத்து, விசிக விட முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயமும் திமுக அளவில் மிக பிரபலமா பிரதிபலித்து விட்டது அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. கட்டாயமா கூட்டணி அப்படிங்கிற விஷயம் இதில் திமுக கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில கட்டாயமா விசிக இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்துக்கு வந்து இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய சூழல். அதனால வந்து முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. ஆனால் இனிமேல் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அக்டோபர் 2ஆம் தேதி யார் யாரெல்லாம் அந்த மாநாட்டில் பங்கேற்க போகிறார்கள், OPS வர்றாரா, EPS வர்றாரா, அதற்கு பதிலாக ஜெயக்குமார் அனுப்புறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் திமுக சார்பா யார் யார் வருவார்கள் என்பது பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுல இருந்து என்ன தெரியுது, கூட்டணி தர்மத்தை ஏதோ ஒரு வகையில் விசிக மீறி இருந்தாலுமே கூட கட்டாயமாக அவர்கள் தன்னுடைய
கொள்கையிலிருந்து இன்று வரை நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொள்கையிலிருந்து அவர்கள் மாறவில்லை. அதே நேரத்தில் கூட்டணியோடு இருந்தாலுமே கூட தங்களுடைய கருத்திலிருந்து அவர்கள் மாறவில்லை. கூட்டணிக்குள் இருந்தும் கூட நாங்கள் போர்க்குரல் கொடுப்போம், எதிர்குரல் கொடுப்போம், எதிரணியாக கூட செயல்படுவோம் என்பது பகிரங்கமாக வெளிப்படுத்தி விட்டார்கள் என்பது நாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, அதன் அடிப்படையில விசிக திமுகவால் கைவிட முடியாத ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கு என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.